அப்போ இது மட்டும் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த டேட்டில்? இதில் பாருங்கள், இதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்களா? இது வந்து ஜிடிபி பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ எப்படி இல்லாமல் இருப்பாங்க? அப்போ கொடுத்துருந்தா அப்புறம் எனக்கு நகல் வேணுமில்ல? சரி சொல்லுங்க, நான் பார்த்து அதான் சொல்கிறேன். என்ன நல்லது சொன்னீங்க? எது பேசாலும் இப்படி பேசாதீங்க. நான் இல்லை ஏங்க, நான் நீங்கள் ஏங்க உங்கள் ரிப்போர்ட் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் தெரியாதுங்கிற டேட்டு டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அப்புறம் இதில் கொடுத்தாச்சுங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அவங்க தெரியாமல் கொடுத்துருவாங்களா? அவங்க ரொம்ப சிரமம் கொடுத்தீங்கன்னா சொல்லணும், தப்பு கிடையாது. இதுவாக கேட்கலையே, கொடுங்க. சரி, உங்கள் ஃபைல் தேடுங்க. ஏமா இப்போ ஃபைல் இங்கே தானே வச்சுருப்பீங்க நீங்கள்? ஃபைல் அங்கே ஓடி போயிருமா? எனக்கு அங்கேருந்து எனக்கு ரிப்ளே வரல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லைன்னா நான் வந்து கேட்டிருப்பேன். நான் என்னன்ட்டு கேட்பேண்ணா, நான் உங்கள்கிட்ட வந்து கேட்பேண்ணா. அவங்க ஒன்று ரிப்ளை கொடுத்துருக்கணும், கொடுத்ததுக்கு அவங்களும் கொடுக்கல. அங்கே கேட்டால் இங்கே அனுப்பிச்சுட்டு இங்கே கேளுங்கிறாங்க. அதான் சார், டேட்டு பாருங்கள் சார், டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கு வந்துருக்குன்னு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். 27/2/23 டேட் எழுதிட்டா கண்டுபிடிக்கலாம். என்ன போய் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறது போய் தெரியாமல் இருக்குது அந்த டேட்டு? கம்ப்யூட்டரில் துவப்பம் பண்ணால் வந்துட போகுது. ஆமாம் சார், அதுதான் சார் உங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியும் சார், தெரியாமலாம் இல்லை. ஃபைல் நம்பர் தான் நீங்கள் போட்டது, எனக்கு காப்பி கொடுத்தா நான் இதுக்கு வந்து நிற்கிறேன். ஒன்று அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க, ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கொடுத்ததா சொல்லி ரிப்ளை சொல்கிறாங்க. அப்போ தவறான தகவல் தானே அது? வேறு டிடி இருக்காங்களா ஜொன்னலில்? வரும்போதெல்லாம் மீட்டிங் ஏதாவது ஒன்று காரணம் சொல்லிகிட்டே இருக்காங்க. காலையில் ஒழிச்சு அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. சார்